சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ணாமலை எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணாமலை இன்சூர் பண்ணியிருக்க பணம் வருது. அந்த பணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை ஃபைனான்சியரோட கடனை அடிச்சிடலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ நம்ம சிந்தாமணி வராங்க. தூரத்துல இருந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போறத பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு நம்ம சிந்தாமணி இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம அண்ணாமலை இன்சூர் பண்ண வந்ததும் ஃபைனான்சியரை வர வச்சு பணத்தை எடுத்துட்டு கொடுத்துட்றாங்க. உடனே நம்ம ஃபைனான்சியருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உடனே முத்து என்ன சார், எங்களை ஏகப்பட்ட விஷயத்துல நீங்க அலைய வச்சிங்க போல, இங்க வா அங்க வான்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்த வாக்க உயிரே போனாலும் அந்த கொடுத்த வாக்க காப்பாத்துறவங்க. ஆனா உங்களை மாதிரி பணக்காரர்களுக்கு வாக்கு கொடுக்கறது அது எல்லாமே முட்டாள்தனம் இல்லை. எங்களை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும்னு சொல்லி யார் சொல்லி இதை நீங்கள் செய்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். 100% எனக்கு நல்லாவே தெரியும். போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன நினைச்சாலுமே அவங்க கிட்ட உங்கள் பாச்சா பழிக்காது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஒன்றா சேர்ந்து அவங்க அதை முறியடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லுங்க. நீங்கள் யார் சொல்லி இந்த விஷயம் எல்லாம் பண்ணீங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க சிந்தாமணி அந்த இடத்துல ஓரமாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே மீனா வாங்க சிந்தாமணி வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சிந்தாமணி நிக்கிறாங்க. உடனே ஃபைனான்சியர் என்ன மேடம் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இவங்க வீட்டை விட்டு வெளியே போறத பார்க்கலான்னு வந்தா கடைசியில எல்லாம் இப்படி சொதப்பிடுச்சே, ஏன் இதை முன்னாடியே செய்ய வேண்டியதானேன்னு சொல்லிட்டு ஃபைனான்சியரை திட்டிட்டு இருக்காங்க. உடனே மேடம் எனக்கு மட்டும் என்ன தெரியும், திடீர்னு இவங்க 38 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்னு சொல்லிட்டு ஃபைனான்சியர் பேசுறாங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம அதே மீறி வீடை ஜப்தி பண்ணா போலீஸ் கேஸுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால நம்ம இத்தோட நடைய சாத்த வேண்டியதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனான்சியர் கிளம்பி போனதும் பின்னாடி சிந்தாமணி போக பாக்குறாங்க. உடனே விஜயா சிந்தாமணியோட கையை பிடிச்சிட்டு உன்னை மலை போல நம்பின நீ சொன்னு சொல்லிட்டு மீனாவை முத்துவை ஏன் ஏகப்பட்ட விஷயம் நான் பண்ணியிருக்கேன். மீனா இந்த எலெக்ஷன்ல தோக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நான் அவளுக்கு எதிர்த்து நான் பண்ணியிருக்கேன். உன்னை நம்பிக்கை வச்சு கடைசியில நீயும் என் கழுத்து அறுத்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கண்ணதுலி விஜயா பல்லார்னு விடுறாங்க. உன்னால நம்பி என் குடும்பத்தை எதிர்த்து நான் கெட்ட பேராக்கி இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் என் வீட்டு பத்திரம் இந்த 5 நிமிஷத்துல இங்க வரல. உங்க 2 பேரையும் கூண்டோட கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதை வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி விஜயா வேற லெவல் மாசா பேசுறாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமாயிடுது முத்து மீனாவுக்கு. விஜயா பேசுறத கேட்டு உடனே வீட்டு பத்திரத்தை ஃபைனான்சியர் எடுத்துட்டு இப்ப நம்ம முத்து மீனா கிட்ட கொடுக்க உடனே அண்ணாமலை கிட்ட முத்து மீனா 2 பேரும் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. அப்பா இந்த வீடு நம்ம கையை விட்டு போகாது. ஏதாவது ஒரு வழியில கடவுள் உதவி பண்ணுவாங்க நான் சொன்னேன்ல, அது நடந்துருச்சா? எது நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கப்பா. இந்த வீடு இனி நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. உடனே அண்ணாமலை முத்து மீனாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த வீடு திரும்ப எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். திரும்ப இந்த வீடு எனக்கே கிடைச்சதுன்னு நினைச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல அண்ணாமலை இருக்காங்க. இப்ப சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க உடனே மனோஜ் அப்பா அது முந்துன்னு சொல்றாங்க. உடனே முத்து கிட்ட அண்ணாமலை வீட்டு பத்திரத்தை கொடுத்து இங்க பாரு முத்து, உன்னைதான் மலை போல நம்பியிருக்கேன். இந்த வீட்டு பத்திரம் இனி யார்கிட்டயும் போகக்கூடாது. நீ தான் பத்திரமா வச்சிருக்கணும். ஏன் நான் கட்டுனவுலவே என்னால இனி நம்ப முடியாது. என்னுடைய பணம் 1 ரூபா கூட இனி இங்கெல்லாம் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேச உடனே விஜய் அண்ணாமலையோட காலில் விழுந்து ஏங்க மனோஜ் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது எக்காரணத்தை கொண்டு இப்படி ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கதறியல்ல. மனோஜ் இருக்கட்டும் விடுமா, அவர் கொடுக்கலன்னா அவர் வீட்டை அவரே வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு இதை விட டபுள் மடங்கு நான் வீடு கட்டி உங்களை நல்லபடியா அதில் வாழ வைப்பேன்னு சொல்லி மனோஜ் சொல்றாங்க. டேய் வாயை மூடுடா, தப்பு பண்ணிட்டு இல்லை, 2 பேரும் சேர்ந்துதான் மன்னிப்பு கேட்கணும், வாடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மனோஜ் அதெல்லாம் முடியாது, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எனக்கு தேவை இருக்கிறதுக்கு வீட்டை அடமானம் வச்சு பணத்தை வாங்கினேன். இப்ப அப்பாவோட பென்ஷன்ல தானே பணத்தை நம்ம கட்டணும், அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு மனோஜ் ஓவரா பேச இதை கேட்ட அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வருது. விஜயா இவனை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே நீ தள்ளுறியா இல்ல நான் தள்ளட்டுமான்னு சொல்லி
அண்ணாமலை கோவப்படுறாங்க. இப்ப விஜய் என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.